ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் கௌசி. நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? எப்படி வீட்டு வேலையும் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் அண்டு நீங்கள் ஒரு ஜாப்பில் இருக்கீங்க, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி நீங்கள் எப்படி குரூப் 4 எக்ஸாமை பாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியணுமா? அதுக்காக இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் லேர்ன் வித் ஜிங்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது டிஎன்பிஎஸ்சியிலேருந்து 2025க்கான ஆனுவல் பிளானர் வந்து வெளியே விட்டுருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா ஏப்ரலில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், ஜூலையில் வந்து எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பட் ஆனால் வேகன்சிஸ் பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போவே படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி 1 or 2 hours படிக்கிற மாதிரி நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரீ டைம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க, சிலபஸை பற்றி பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆனுவல் பிளானரோட லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அதை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ. இப்போ குரூப் 4க்கான சிலபஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்காங்க. இதுவுமே நான் கீழே லிங்க் தரேன், அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணனா பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதோட சிலபஸ் குரூப் 4க்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கீழே பாருங்கள், சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் பேப்பர் தான், அப்ஜெக்டிவ் டைப்பு தான். அப்ஜெக்டிவ் டைப் சிங்கிள் பேப்பரில் தான் அந்த எக்ஸாம் நடக்கும். பார்ட் ஏ பார்ட் பின்னு 2 செக்ஷனாக வச்சுருக்காங்க. பார்ட் ஏல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் ஃபுல்லாகவே பார்ட் ஏ. தமிழ் எதை படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th to 12th வரை இருக்கிற 10th வரை இருக்கிற தமிழ் புக் வந்து ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. இதில் வந்து டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 100 கொஸ்டின் எத்தனை மார்க்குக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 மார்க்குக்கு கேட்பாங்க. இது வந்து பார்ட் ஏ. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூடு, மென்டல் எபிலிட்டி இந்த மாதிரிலாம், அதாவது மற்ற எல்லாமே மேக்ஸு, சயின்ஸு, சோசியல், அதெல்லாம் ஜிகே, ஆப்டிடியூடு இந்த மாதிரிலாம் சேர்த்து அதில் ஒரு 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுவும் எத்தனை மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 150 மார்க்ஸ்க்கு தான். மொத்தமாக இதுக்கு டைம் வந்து டோட்டலாக 3 hours கொடுக்குறாங்க. 3 ஹவர்ஸில் 300 மார்க் எடுக்கணும். 200 கொஸ்டின்ஸ். மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் எதில் அப்படின்னா பார்ட் ஏல வந்து கீழே நோட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்ட் பி வந்து எப்போ திருத்துவாங்க அப்படின்னா எவாலுவேட்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்ட் ஏல வந்து தமிழில் வந்து 40% மார்க் எடுத்திருக்கணும். நீங்கள் 40%னா 60 மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா தான் பார்ட் பி வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி டுகெதர் வில் பி கன்சிடர்டு, ரெண்டுமே சேர்த்து தான் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இந்த சிலபஸில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லாகவே அப்ஜெக்டிவ் டைப் மட்டும்தான். மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 300 மார்க்ஸுக்கு, அவ்வளோதான். இப்போ வந்து இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு தமிழுக்கு என்னென்ன சப்ஜெக்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தமிழ் இலக்கியம், தமிழ் அறிஞர்களின் தமிழ் தொண்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஜென்ரல் ஸ்டடீஸ், அந்த மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பொலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்டஸ், இந்த மாதிரி இருக்கிற எல்லா சிலபஸும் கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கங்க.